வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் விசித்திரமானது, ஆனா ரொம்பவே முக்கியமானது. பிரிட்டனோட முதல் கிறிஸ்தவ தியாகி புனித ஆல்பன். இவரோட கதையில வரலாறு, நம்பிக்கை, ஏன் ஒரு தேசத்தோட அடையாளமே அடங்கியிருக்கு. வாங்க இந்த சுவாரஸ்யமான கதையை அலசி ஆராயலாம். பிரிட்டனோட முதல் கிறிஸ்தவ தியாகி யாருன்னு கேட்டா நிறைய பேர் சொல்ற பதில் புனித ஆல்பன். ஆனா அந்த பதில் அவ்வளோ சிம்பிளானதா? அந்த கதைக்குள்ள நாம நினைக்கிறத விட நிறைய மர்மங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அவரோட கதையில ஒரு நதியே ரெண்டா பிரியுது, திடீர்னு ஒரு நீருற்று தோன்றது, ஒருத்தரோட கண்ணு தலையிலிருந்து வெளியே வருது. கேட்கவே ஏதோ மாயாஜால கதை மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள்னால தான் அவரோட கதை இன்னைக்கும் பேசப்படுது. ஆனா இதுல எவ்வளவு நிஜம்? சரி, வாங்க நாம இப்ப ஒரு டைம் டிராவல் பண்ணலாம். நேரா 3ஆம் நூற்றாண்டு ரோமானிய பிரிட்டனுக்கு போவோம். அது கிறிஸ்தவர்களுக்கு ரொம்பவே கடினமான காலம். அவங்க கொடூரமா வேட்டையாடப்பட்ட ஒரு காலகட்டம் அது. புரோட்டோ மார்டையர் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நாட்டுல கிறிஸ்தவத்துக்காக உயிர்விட்ட முதல் தியாகி. பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டம் புனித ஆல்பனுக்கு தான். இதனாலேயே அவர் ஒரு வரலாற்று சின்னமா மாறிட்டார். அப்போ இந்த கதை எப்படிப்பட்டதுன்னு பாப்போம். வரலாற்றாசிரியர் பீச் சொல்றபடி ஆல்பன் ஒரு சாதாரண குடிமகன். அவர் கிறிஸ்தவ பாதிரியார் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு. அந்த பாதிரியாரோட விசுவாசத்தால ஈர்க்கப்பட்டு இவரும் கிறிஸ்தவரா மாறிடுறாரு. அவரை காப்பாத்துறதுக்காக பாதிரியாரோட உடைய போட்டுக்கிட்டு இவரே போய் மாட்டிக்கிறாரு. அங்கிருந்து தான் அற்புதங்கள் ஆரம்பிக்குது. அவரை கொல்ல கூட்டிட்டு போகும்போது ஒரு நதி அவங்களுக்காக ரெண்டா பிரியுது. தாகமா இருக்குன்னு கேட்டதும் ஒரு மலையிலிருந்து நீரூற்று வருது. கடைசியா என்னாச்சு தெரியுமா? அவரை கொல்ல வந்த நபர் மனசு மாறி ஆல்பன் கூடவே தியாகி ஆகிடுறார். இன்னொருத்தர் ஆல்பனை கொன்ன அடுத்த நொடியே அவரோட கண்கள் பிதுங்கி வெளியே வந்துடுது. அப்பாப்பா, என்ன ஒரு சினிமாட்டிக் கதை பாருங்க. நீதிபதி முன்னாடி நிக்கும்போதே ஆல்பன் ரொம்ப தைரியமா சொல்றாரு, எல்லாத்தையும் படைச்ச உண்மையான உயிருள்ள கடவுளை தான் நான் வணங்குறேன்னு. யோசிச்சு பாருங்க, சாவ கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு பேசுற வார்த்தைகள் இது. அவரோட நம்பிக்கையோட ஆழத்தை இது காட்டுது. ஓகே, கதை கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப நாம கொஞ்சம் டிடெக்டிவ் வேலைய பார்க்கலாம். இந்த நம்பவே முடியாத கதை எங்கிருந்து ஆரம்பிச்சது? காலப்போக்குல இது எப்படி இவ்ளோ பெரிய கதையா உருவாச்சு? ஆமா, இந்த ஃபேண்டாஸ்டிக்கான கதையில எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு. ஒரு கதையில இருந்து வரலாற்றை எப்படி பிரிச்சு எடுக்கிறது? வாங்க இதுக்கான ஆதாரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆல்பன் இறந்தது கிபி 300ன்னு வச்சுக்கிட்டாலும் அவரை பத்தி முதலா எழுதப்பட்டது கிட்டத்தட்ட 180 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் கில்டாஸ் எழுதும்போது 250 வருஷம் ஆயிடுச்சு. நாம இன்னைக்கு கேட்கிற இந்த அற்புதங்கள் நிறைஞ்ச கதையை பீட் எழுதும்போதோ 400 வருஷத்துக்கு மேல ஓடிப்போச்சு. இவ்வளவு பெரிய கேப்ல கதை எவ்வளவு மாறி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதுவே பெரிய சந்தேகத்தை உருவாக்குது இல்லையா? வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எல்லா கதைகளுக்கும் ஒரு மூல நூல் இருக்கு. அதுக்கு பேரு பேஷோ ஆல்பானி, அதாவது ஆல்பனின் துன்பங்கள். கில்டாஸ், பீடுன்னு எல்லாரும் இந்த மூலக்கதையை வச்சுதான் அவங்கவுங்க வேர்ஷனை எழுதியிருக்கலான்னு நம்பப்படுது. சரி, இப்போ நாம இந்த விவாதத்தோட மையப்புள்ளிக்கே வந்துட்டோம். புனித ஆல்பன் நிஜமாவே வாழ்ந்த ஒரு மனுஷனா, இல்ல ஒரு கட்டுக்கதையா? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. முதல்ல அவர் எப்போ இறந்தாருங்கிற அடிப்படை கேள்விக்கே சரியான பதில் இல்ல. இங்க பாருங்க, ஜான் மாரிஸ்னு ஒருத்தர் கிபி 201ன்னு சொல்றாரு. இன்னொருத்தர் 250கள்ல இறந்திருக்கலான்னு சொல்றாரு. ஆனா பீட் சொன்னது கிபி 304. பாருங்க, ஒரே சம்பவம், ஆனா 3 வேற வேற காலகட்டங்கள். இதுவே எவ்வளோ குழப்பமா இருக்கு பாத்தீங்களா? அடுத்தது, அவர் உண்மையிலேயே வாழ்ந்தாரான்ற கேள்வி. இதுக்கு 2 பக்கமும் வாதங்கள் இருக்கு. ஒரு பக்கம், கிபி 429ல ஜெர்மானஸ்னு ஒரு பிஷப் ஆல்பனோட கல்லறைய பார்த்ததா ஒரு குறிப்பு இருக்கு. அதனால அப்பவே ஆல்பனை வழிபடுற வழக்கம் இருந்திருக்கு, அவர் ஒரு உண்மையான நபராதான் இருந்திருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம், சில வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. ஒருவேளை ஜெர்மானஸ் தன்னோட மத பிரச்சாரத்துக்காக ஆல்பன்கிற ஒரு வழிபாட்டை அவரே உருவாக்கியிருக்கலான்னு சொல்றாங்க. பாருங்க, நாங்க 2 வாதத்தையும் அப்படியே உங்க முன்னாடி வைக்கிறோம். அந்த சந்தேகத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தியரி இருக்கு. ஜெர்மானஸ் ஒரு பெயர் தெரியான தியாகியோட கல்லறைக்கு அல்பானஸ்னு பேர் வச்சிருக்கலாம். அல்பானஸ்னா லத்தீன்ல ஆல்பியன்ல இருந்து வந்தவன்னு அர்த்தம். ஆல்பியன்கிறது பிரிட்டனோட பழைய பெயர். அப்போ பிரிட்டன்காரர்னு ஒரு பொதுவான பேரை வச்சு ஒரு புது புனிதரே அவரே உருவாக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி, ஆல்பன் உண்மையா பொய்யா, இந்த விவாதத்தை கொஞ்ச நேரம் ஓரமா வைப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உண்மையோ பொய்யோ, அவரோட கதை ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். 1-2 வருஷம் இல்ல, 1700 வருஷத்துக்கும் மேல புனித ஆல்பனோட கதை பிரிட்டிஷ் கிறிஸ்தவத்தோட ஒரு அஸ்திவாரமா, அவங்களோட அடையாளத்தோட ஒரு முக்கிய பகுதியா இருந்துட்டு வருது. அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அவர் பேர்லயே ஒரு நகரமே உருவாகியிருக்கு. இன்னைக்கு செயின்ட் ஆல்பன்ஸ்னு சொல்றோம். அங்க ஒரு பிரம்மாண்டமான கதீட்ரல் நிக்குது.
மதமாற்றம் செய்றவங்க, அகதிகள், சித்திரவதைக்கு உள்ளானவங்களுக்கெல்லாம் இவர்தான் பாதுகாவலர். இவரோட புகழ் பிரிட்டனோட நிக்கல, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலின்னு ஐரோப்பா முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கும் வருஷா வருஷம் பெரிய பெரிய பொம்மைகளை வச்சு அவரோட தியாகத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த கதை வெறும் பழங்கதை இல்லைங்கிறதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் சொல்றேன். 2002ல ஆல்பனோட புனித பொருள்னு நம்பப்படுற ஒரு தோள்பட்டை எலும்ப ஜெர்மனியில இருந்து செயின்ட் ஆல்பன்ஸ் கதீட்ரலுக்கு திருப்பி கொண்டு வந்தாங்க. பல 100 வருஷங்களுக்கு பிறகும் அந்த நம்பிக்கை எவ்வளோ ஆழமா இருக்குன்னு பாருங்க. அப்போ கடைசியா நாம இந்த கேள்விக்கு தான் வர்றோம். ஆல்பன்கிற மனுஷன் உண்மையிலே வாழ்ந்தாரா இல்லங்கிறது அவ்வளோ முக்கியமா? இல்ல ஒரு தேசத்தோட நம்பிக்கையையும் அடையாளத்தையும் உருவாக்குன அவரோட கதைக்கு இருக்கிற சக்தியே போதுமானதா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு நான் விடை பெறுகிறேன்.